ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ரேப்பிடோவில் வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு பைக் பார்சல் எடுக்கும்போது அது சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து எனக்கு வந்திருந்தது. ஏற்கனவே நான் என்சிஹெச் ஆப்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஹோப்ஃபுல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரேப்பிடோ சைட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு. பட் எனக்கு யூபரில் வந்து 1 or 2 டேஸில் வந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு. ஆனால் அவனுக்கு ரிப்ளை பண்ணானுங்க. கால் பண்ணியும் கேட்டேன். பட் வந்து அந்த உங்களுக்கு தம்ப்நெயில் வச்சுருக்கிற மாதிரி அதுதான் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தம்ப்நெயில்ல அந்த உங்களுக்கு படித்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு நான் தனியாக அட்டாச் பண்ண பாருங்கள். அவங்களுக்கு வந்து டெம்பரவரி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் போட்டுட்டு நீங்கள் வேணால் நேராக சிட்டி ஆஃபீஸ்க்கு போனால் போய் மீட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறான். பட்டு எனக்கு சிட்டி ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஓகேங்களா. பட்டு இது வந்து வேறு யாருக்காவது இப்படி ஆச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா ரேப்பிடோவுக்கு எனக்கு வாய்க்காதகராக இருக்குது. நான் ஏற்கனவே போய் சண்டை போட்டு திட்டிட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட போய் நேரில் போய் திரும்பி மீட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து ஏன்னா அவனுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல எனக்கு தெரில. அது பக்கா அவனுக்கு நீங்கள் நிறையா ஃப்ராடு பண்ணுறீங்க, நான் நிறையா கேட்டு விட்டு வந்துட்டேன். அதில் வந்து அவங்களுக்கு உண்மையை சொன்னது கோவப்படுவானுங்க. அதுதான் நான் சொல்கிறது தான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியும் ரேப்பிடோவில் என்னென்ன பண்ணுறாங்க. நான் சில குரூப்பில் நான் இருக்கேன். ரேப்பிடோவில் வந்து இன்னும் நிறைய அது பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து ஒரு 4.4 அந்தமாரி இருந்தால் கூடமே, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஃபீஸ் கஸ்டமர் கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த ரைட் சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இந்தமாரி இறங்கிட்டானுங்க, இது எப்படி வந்து நியாயமாக இருக்கும். சில பேர் கஸ்டமர் வந்து சைக்கோ கஸ்டமராக இருப்பாங்க. அதை வந்து அவன் ஹெல்மெட் போட சொல்லுவான், அவன்கிட்ட கட்டாயப்படுத்தி ஹெல்மெட் போட சொல்லுவான். அவன் போகும்போதே ஸ்டார் ரேட்டிங் 1 ஸ்டார் கொடுப்பான். ஆனால் அதுக்கெலாம் வந்து இந்தமாரி ரேட்டிங் கம்மி பண்ணான்னா அதுக்கு வந்து ரைட் கேன்சல் பண்ணான்னா அந்த ரைட்க்கான ஃபேர் அமௌண்ட்டை வந்து இவனுக்கு மைனஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் தெரியல. அதனால தான் ரேப்பிடோ வந்து நான் ஃப்ராடுன்னு சொல்கிறது. அது மற்ற எந்த ஆப்லேயுமே அப்படி இல்லை. ஓலாவிலையும் அப்படி இல்லை, யூபர்லேயும் அப்படி இல்லை. ஆனால் இவனுங்க வந்து வச்சது தான் சட்டம். ஒரு மோனோபோலியாக இருக்குது இவனுங்க பண்ணுறது. நியாயம் பண்ணுறானுங்க. ஸோ அப்புறம் நான் இதை பற்றி யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது கூட வந்து ஒரு ஓவர்வியூ மாரி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது ஏஐயில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணேன். அதோட ஓவர்வியூ இப்போ நீங்கள் இந்த வீடியோ கண்டென்ட் எதுக்காக மேக் பண்ணேன், இதோட ரிப்ளைங்கிறத அதை பாருங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. ஒரு டெலிவரி செயலியில் ஆர்டர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும்போது திடீரென திரை சிவப்பாக மாறி கணக்கு முடக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? ரேப்பிடோவின் விதிகளை அச்சு பிசகாமல் பின்பற்றிய ஒரு ஓட்டுநருக்கு அந்த நிறுவனம் அளித்த பரிசு இதுதான்: 6 மாத கால சஸ்பெண்ட். பாதிக்கப்பட்ட அந்த ஓட்டுநரின் கடந்த 4 மாத கால வரலாற்றை பார்த்தால் அவர் ஒரு ஆர்டரை கூட தன்னிச்சையாக ரத்து செய்யவில்லை. பைக் டாக்ஸி மற்றும் பார்சல் சர்வீஸ் என இரண்டிலும் அவர் ஒரு தூய்மையான ஆவணத்தை பராமரித்து வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி இரவு சுமார் 8:30 மணி அளவில் மயிலாப்பூரிலிருந்து தீநகருக்கு ஒரு பார்சலை டெலிவரி செய்யும் ஆர்டர் அவருக்கு கிடைக்கிறது. பிக்கப் லொகேஷனுக்கு சென்ற ஓட்டுநரிடம் அருகிலுள்ள ஒரு மதுபான கடைக்கு சென்று மது வாங்கி வருமாறு வாடிக்கையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது ரேப்பிடோவின் விதிமுறைகளுக்கும் சட்டத்திற்கும் புறம்பான ஒரு செயலாகும். அந்த ஓட்டுநர் சட்டவிரோத பொருட்களை ஏற்றிச் செல்ல மறுத்து உடனடியாக வாடிக்கையாளர் சேவை மையத்தை அழைத்து ஆர்டரை ரத்து செய்தார். ஆனால் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு அந்த ஒரு காரணத்திற்காகவே அவர் 6 மாதங்களுக்கு பணியிலிருந்து முடக்கப்பட்டார். இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை ஒரு அதிகாரியின் தன்னிச்சையான முடிவு அல்ல. இது ரேப்பிடோ செயலியின் கட்டமைப்பிலேயில் உள்ள ஒரு தொழில்நுட்ப குறைபாட்டின் வெளிப்பாடு. இந்த வரைபடத்தை பாருங்கள். உபர் மற்றும் போர்ட்டர் போன்ற செயலிகளில் ஓட்டுநர்களுக்கென பிரத்யேக கேன்சல் பட்டன் உள்ளது. ஆனால் ரேப்பிடோ செயலியில் அந்த வசதி ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் எந்த ஒரு அவசர சூழலிலும் அது விதிகளுக்கு புறம்பான கோரிக்கைகள் வரும்போதும் ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர் சேவை மையத்தின் பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதே பார்சல் சேவையில் ஓட்டுநர்களுக்கு காத்திருப்பு கட்டணமோ அல்லது ஆர்டர் ரத்து செய்யப்படும் போது வழங்கப்படும் இழப்பீட்டு கட்டணமோ கிடையாது. இந்த ஒருதலை பட்சமான தொழில்நுட்ப வடிவமைப்பு ஓட்டுநர்கள் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது அபாயகரமான ஆர்டர்களை தவிர்க்க முடியாமல் செய்கிறது. செயலியின் இடைமுகத்தில் இருக்கும் இந்த சிறு மாற்றம் சாலையில் பணியாற்றும் ஓட்டுநர்களுக்கு பெரும் நிதி நெருக்கடியை உருவாக்குகிறது. வாடிக்கையாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட அதிக பாரம் கொண்ட பெட்டிகளையோ அல்லது அபாயகரமான ரசாயனங்களையோ அனுப்பும்போது
ஓட்டுநர்களால் அவற்றை செயலியில் நேரடியாக நிராகரிக்க முடிவதில்லை. பொருட்களை எடுக்க மறுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினால் ஓட்டுநரின் எரிபொருளும் நேரமும் வீணாவதோடு அதற்கு எந்தவிதமான இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை. மேலும் முறையான காரணத்திற்காக வாடிக்கையாளர் சேவை மையத்தை அழைத்து ஆர்டரை ரத்து செய்தாலும் அந்த செயலியின் தானியங்கி அல்காரிதம் ஓட்டுநர்களை கணக்கில் கொண்டு சஸ்பெண்ட் செய்கிறது. இதன் விளைவாக ஒரு ஓட்டுநர் சட்டத்தை மதித்து நடக்கும்போது தனது வாழ்வாதாரத்தையே இழக்கும் சூழல் இங்கு உருவாகிறது. தனக்கு நேர்ந்த இந்த அநீதியை மௌனமாக ஏற்காமல் பாதிக்கப்பட்ட அந்த ஓட்டுநர் சட்டப்பூர்வமான தீர்வை தேடிச் சென்றார். ராபிடோவின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவர் தேசிய நுகர்வோர் உதவி மையத்தின் இணையதளத்தில் முறைப்படி புகாரளித்துள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் அநீதிக்கு எதிரான எளிய மக்களின் குரலாக இந்த தளம் செயல்படுகிறது. ஓட்டுநர்களுக்கான கேன்சல் பட்டன் வசதி மற்றும் நியாயமான காத்திருப்பு கட்டணம் ஆகியவையே இன்று கிக் பணியாளர்களின் அடிப்படை தேவைகளாக முன்னிறுத்தப்படுகின்றன. தனித்தனியாக பிரிந்து கிடக்கும் தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதும் உரிமைகளுக்காக கேள்வி எழுப்புவதுமே இதுபோன்ற சுரண்டல்களை தடுப்பதற்கான ஒரே வழி. ஒரு செயலியின் தானியங்கி முறைகள் ஓட்டுநர்களின் குரலை ஒடுக்கினாலும் இத்தகைய விழிப்புணர்வுதான் அதிகார சமநிலையை உழைப்பவர்களின் பக்கம் கொண்டுவரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து என்னுடைய இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ நான் வந்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா புரியலனா ப்ரீவியஸாக என்னுடைய வீடியோ பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இது பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஏன்னா இது வந்து ரேப்பிடோவில் ஓட்டுற உங்கள் நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதுக்காக மேக் பண்ணுறேன்னா, இப்போ ரேப்பிடோவில் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை தேடி உள்ள வருவாங்க. நிறைய பேர் ஏர்னிங்ஸை சப்போர்ட் பண்ணுது. அதே சமயம் நம்ம ரேப்பிடோவில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம பேசினா தான் அந்த ரேப்பிடோ கம்பெனி வந்து அதில் வந்து காது குத்து கேட்குறானா இல்லையோ, இதை பற்றி நான் சில பேர் ஓட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாயின் பண்ணி ஓட்டலாம்னு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்ல. நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2000 சம்பாதிக்கலாம், ஒரு நாள் 3000 சம்பாதிக்கலாம். ஓகே, அதை நம்பி சில பேர் உள்ளே வருவாங்க. அதே சமயம் வந்து பார்ட் டைம் ஓட்டுறாங்க, ஃபுல் டைம் ஓட்டுறாங்க. இருக்கிற பிரச்சனைகள் தெரியாது. என்ன அதை தெரியாமல் இருக்கிறது வந்து என்னுடைய சேனலில் வீடியோஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸாக தான் இருக்கும். அதில் இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசுவேன். நாட் ஓன்லி ரேப்பிடோ. ஏன்னா அதில் என்ன பிரச்சனையை அதை சொல்லும் போது தான் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதில் வந்து நம்ம எப்படி ஓட்டலாம், எப்படிலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், ஓகே எப்படி தான் அவாய்ட் பண்ணலாம், அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ரேப்பிடோ ஓட்டுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இதை பற்றின டிஸ்கஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில். ஓகே, அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு மீட்டிங் ரேப்பிடோ வச்சாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மாற்றுங்க சொல்லி அதுக்கு ஒரு சான்ஸாக இந்த ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதை நீங்கள் நான் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஹைப் பண்ணுங்கள். அதுமாதிரி லைக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.